வணக்கம். தவேக தலைவர் விஜயை கூட்டணிக்குள் இழுக்க பாஜக தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திமுக உட்பட பிற கட்சிகளின் பிரமுகர்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிட்டத்தட்ட அதையே கூறியுள்ளார்கள். திருச்செந்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் கூறிய போது, தம்பி விஜய் கரூருக்கு வருவதால் தான் அந்த கூட்டம் பெரும் திரளாக அமைந்தது. அந்த கூட்டத்தின் முக்கிய காரணம் அவரின் வரவுதான். கரூர் நிகழ்வுக்கு பிறகு இந்த சம்பவத்திற்கு நான் பொறுப்பேற்று வருந்துகின்றேன் என்று விஜய் கூறியிருந்தால் அது பெரிய மனிதநேய செயலாக இருந்திருக்கும். ஆனால் அரசும் காவல்துறையும் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுவதில் தான் பிரச்சனை உருவாகி உள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் விபத்தில் அரசு மற்றும் விஜய் ஆகிய இருவருக்கும் பொறுப்பு உள்ளது. ஆனால் இவர்கள் ஒருவர் மீது ஒருவர் பழி சுமத்திக் கொள்வது உயிரிழப்புகளை விடவும் வேதனையானதாக உள்ளது. பிரச்சாரத்தை தொடங்கும் போது காவல்துறைக்கு நன்றி கூறிய விஜய் விபத்துக்கு பிறகு அதே காவல்துறையை குறை சொல்வது பொருந்தாதது. தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று என்று விஜய் கூறியிருப்பது மிகுந்த தவறான கருத்தாகும். இவை இரண்டும் முற்றிலும் வேறுபட்ட சிந்தனைகள். மேலும் பாஜக எப்படியாவது விஜயை தங்களது கூட்டணிக்குள் சேர்க்க முயற்சி செய்கிறது என்று சீமான் தெரிவித்துள்ளார். சீமான் கூறுவது போலவே பாஜக தலைமையிலான மத்திய அரசு விஜயை தம்பக்கம் இழுக்க சில முயற்சிகளை செய்வது போலவே சம்பவங்கள் நடக்கின்றன. ஒரு சம்பவமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பை மேம்படுத்த மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை சிஆர்பிஎஃப் பரிந்துரை செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரூர் சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிக்கை கூறியிருந்தது. மறுபக்கத்தில் தாவேகா தரப்பினர் விஜய்க்கு போதுமான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருந்தனர். தற்போது விஜய் ஒய் பிரிவு பாதுகாப்புடன் பாதுகாப்பு அளிக்கப்படுவதாக இருந்த நிலையில் இதை அதிகரித்து ஒய் பிளஸ் அல்லது ஜெட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு சிஆர்பிஎஃப் பரிந்துரை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. தற்போதைய சூழ்நிலையில் அடுத்த கட்ட பிரச்சாரத்தை நடத்துவது சரியாக இருக்காது என்று கருதிய விஜய் ஏற்கனவே திட்டமிட்ட பிரச்சாரத்தை தள்ளி வைத்துள்ளார். இந்த நிலையில் விஜய் கட்சியின் நிர்வாகிகளை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு கரூர் துயரத்தால் துவண்டுவிட வேண்டாம் என்று ஆறுதல் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளை வாட்ஸ்அப் கால் மூலம் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிய விஜய், கரூர் துயரத்தால் துவண்டு விட வேண்டாம், இறந்தவர்களின் குடும்பத்தினரை நான் விரைவில் சந்திக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். இது போன்ற ஒரு சூழலை சந்திப்போம் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை. அனைவரும் நம்பிக்கையுடன் புதிய வேகத்துடன் செயற்படுங்கள், துயரத்தில் இருந்து வெளிவர வேண்டிய முயற்சிகளை செய்யுங்கள் என்று கூறியுள்ளார். கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதத்தை அடுத்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல கட்சியினை சேர்ந்தவர்களும் அங்கு சென்று ஆறுதல் தெரிவித்து விட்டார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மட்டும் எனவும் அங்கு செல்லவில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில் விஜயின் உத்தரவின் பேரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை முதன்முறையாக கரூர் மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 உயிரிழந்தவர்களின் விவரங்களை கரூர் மாவட்ட நிர்வாகிகள் ஏற்கனவே சேகரித்து அந்த பட்டியலை கட்சி தலைமையிடம் அனுப்பிய நிலையில் தற்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜயின் உத்தரவின் பேரில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வருகின்றார்கள். மேலும் விரைவில் கட்சித் தலைவர் விஜய் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பார் என்றும் உரிய உதவிகளை வழங்குவார் என்றும் கட்சி நிர்வாகிகள் உறுதியளித்து வருகின்றனர். இந்த சந்திப்புகளில் தமிழக வெற்றி கழகத்தின் மேற்கு மண்டல செயலாளர் பாலு உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சம்பவம் நடைபெற்று அன்றைய தினமே விஜய் திருச்சியில் இருந்து தனியார் விமானம் மூலம் சென்னைக்கு திரும்பியதும் விவாதத்தை கிளப்பியது. சென்னை சென்ற சில மணி நேரங்களுக்குள் விஜய் தனது இரங்கல் அறிக்கையை ட்விட்டரில் வெளியிட்டார். அதில் அவர் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 20 லட்சம் ரூபாவும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு 2 லட்சம் வழங்கும் எண்ணமும் எனக்கு உள்ளது. இந்த இழப்புக்கு முன்னால் இது பெரிய தொகை அல்ல. ஆனாலும் இந்த நேரத்தில் உங்களுடன் மனப்பூர்வமாக நிற்பது என் கடமை. சிகிச்சையில் இருக்கும் அனைவரும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக செய்யும். இறைவனின் அருளால் நாம் இதிலிருந்து மீண்டு வருவோம் என்று இரங்கல் தெரிவித்திருந்தார். கரூர் செல்ல வேண்டும் என்பதில் விஜய் உறுதியாக உள்ளதாகவும் அதற்கான பணிகளை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. விஜய் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க 20 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசியானந்த் தலைமறைவான உள்ள நிலையில் அவரை தவிர்த்து 20 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் தாவேகாவுக்கு ஆதரவாக கருத்து பதிவிடுவோரை கைது செய்தால் அவர்களுக்கு சட்ட உதவி வழங்கவும் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. கரூர் சம்பவம் தொடர்பாக பொது தகவலை தவறாக பரப்பியதாக யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டார். சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மாரிதாஸ் வீட்டில் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். முன்னதாக மாரிதாஸ் தனது சமூக வலைதள பதிவில் கரூர் சம்பவம் தொடர்பான நீதிமன்ற விசாரணையை வீடியோவில் வெளியிடுவதாக தெரிவித்தார். சில நிமிடங்களில் என் இல்லத்திற்கு காவல்துறை வந்து கைது செய்ய உள்ளது என்று அவர் பதிவு செய்திருந்தார். கிட்டத்தட்ட இதுபோன்ற குற்ற செயல் பாஜக மாநில செயலக உறுப்பினர் சகாயம், தமிழக வெற்றி கழக மாங்காடு உறுப்பினர் சிவனேசன், கட்சியின் ஆலடி வடக்கு பகுதி செயலாளர் சரத்குமார்,
யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஆகியோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த நிலையில் மாரிதாஸ் அதில் சேர்க்கப்பட்டுள்ளார். போலீசார் இன்று ஆம்புலன்ஸ் டிரைவர்களிடமும் விசாரணை நடத்தினார்கள். தாவேகாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மற்றும் அரசு தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ்களின் டிரைவர்களிடமும் கூட்ட நெரிசல் தொடர்பான அழைப்புகள் எப்போது வந்தது? யார் தகவல் வழங்கினார்கள்? எத்தனை ஆம்புலன்ஸ்கள் பயன்படுத்தப்பட்டன? எத்தனை மணிக்கு சம்பவ இடத்திற்கு வந்தீர்கள் போன்ற பல கேள்விகள் எழுப்பப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. கரூரில் மக்கள் துயரை போக்க விரைந்து மத்திய அரசை குறை கூற திமுகவினருக்கு எந்த தகுதியும் இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, ஒரே இரவில் கரூருக்கு விரைந்த நீங்கள் உங்கள் ஆட்சி பொறுப்பில் கண்ணு கட்டும் தூரத்தில் இருக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் வேங்கை வயலுக்கும் சிவகங்கைக்கும் இன்று வரை செல்லாதது ஏன்? அங்குள்ள மக்களின் கண்ணீரை விட கரூர் செல்வதனால் ஏற்படும் அரசியல் ஆதாயம்தான் உங்களுக்கு பெரிதாகி விட்டதல்லவா? ஓட்டுக்காக கரூரில் போட்டோஷூட் நாடகமாடும் திமுகவினருக்கு கரூரில் மக்கள் துயரை போக்க விரைந்த மத்திய அரசை குறை கூற எந்த தகுதியும் இல்லை. எவ்வளவு போலி குற்றச்சாட்டுகளை அடக்கினாலும் முன்னேற்பாடுகளும் முறையான திட்டமிடலும் இல்லாமல் கரூரில் 41 அப்பாவி உயிர்களை பலியிட்டதால் நேர்ந்த இரத்தக்கரை திமுக அரசின் கைகளில் இருந்து என்றும் அகலாது. மக்களை வதைத்து மீண்டும் ஆட்சியரும் தங்கள் பகல் கனவும் என்றும் பலிக்காது என்று தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவத்தில் விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்த போது, நாங்கள் யாரையும் அனாவசியமாக கைது செய்ய மாட்டோம். ஆனால் ஆதாரங்கள் இருந்து தவிர்க்க முடியாமல் இருந்தால் கைது செய்வோம். எனவே வீண் பயத்தோடு அவர்கள் உளறிக் கொண்டிருக்க தேவையில்லை என்றார். மேலும் கரூர் சம்பவம் மூலம் ஒண்டிக்கொள்ள ஒரு இடம் கிடைக்குமா என்றும் பாஜகவினர் பார்க்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக கவர்னரையும் அமைச்சர் விமர்சிக்க தயங்கவில்லை. கவர்னர் RN ரவி எதிர்க்கட்சி தலைவர் போலே செயற்படுகின்றார். ஒரு கவர்னருக்குரிய கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் காற்றில் பறக்கவிட்டு தரம் தாழ்ந்து பேசுகின்றார். எனவே அவரை நாங்கள் கவர்னராக மதிப்பதும் இல்லை, அவர் குறித்து பேசுவதும் இல்லை என்றார். கரூர் சம்பவம் குறித்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் நீதியும் இருக்கின்றது, கோபமும் இருக்கின்றது, இரக்கமும் இருக்கிறது, கடுமையும் இருக்கிறது என்று கூறினார். விஜய் சென்ற வாகனத்தை பறிமுதல் செய்வது தொடர்பாக நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அது தொடர்பாக புலனாய்வு விசாரணை நடந்து வருகின்றது. இதில் எப்போது தேவையோ அப்போது முதல்வர் நடவடிக்கை எடுப்பார். எல்லா கட்சிகளுக்கும் தங்களுக்கும் எவ்வளவு கூட்டம் வரும் என்று தெரியும். அந்த கூட்டத்திற்கு எப்ப நிகழ்ச்சி நடத்தும் இடம் போதுமானதா என்பதை அவர்களை முடிவு செய்ய வேண்டும். அதிக கூட்டம் வரும் என்றால் ஏதாவது ஒரு மைதானத்தில் கூட்டம் வைத்திருக்கலாம். எனவே ஒவ்வொரு கட்சியும் அவர்களின் நிலைக்கு ஏற்ப முடிவெடுக்க வேண்டும். இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க என்ன செய்வது என்று நாங்கள் ஒரு கமிட்டி போட போகின்றோம். அரசும் ஒரு குழு அமைக்க உள்ளது என்றார். கரூரில் நடந்த அசம்பாவிதத்திற்கு திமுக தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது என்ற கேள்விக்கு நாங்கள் காவல்துறை பாதுகாப்பு போட்டுள்ளோம். விதிமுறைகளை வெளியிட்டு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியுள்ளோம். எங்கள் மீது குற்றம் சொல்ல என்ன இருக்கிறது? இடத்தின் கவிழ்த்தேன் என்று எதுவும் நாங்கள் செய்யவில்லை. எந்த கட்சியும் எங்களை பயமுறுத்த முடியாது. ஏனென்றால் திமுக எதிர்ப்பிலேயே வளர்ந்த இயக்கம். யார் எந்த வேஷம் போட்டாலும், யார் எந்த அணியில் சேர்ந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் வெற்றி பெறுவோம். கரூர் சம்பவம் மூலம் ஒண்டிக்கொள்ள ஒரு இடம் கிடைக்குமா என்று பாஜகவினர் பார்க்கிறார்கள் என்றார்.